ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாவே இல்லாமல் பணியாரம் சுட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுட முடியும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். வெங்காயத்தை நல்லா துருவி வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த கேரட் துருவல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் துருவி வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரு கிருகிருன்னு அரை போட்டுட்டு அப்படியே அதை ரெண்டையும் எடுத்துக்கணுங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் இதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் தேவையான அளவு சிக்கன் பொடி போட்டுக்கிறோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம். இப்போ நம்ம சிக்கன் பொடி போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஏன்னா இது நல்லா நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் முட்டை எத்தனை முட்டை உங்களுக்கு வேணுமோ அதை உடச்சி இதிலேயே ஊற்றிக்கிறங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு நல்லா பிரட்டிட்டு முட்டையை உடச்சி அதிலேயே ஊற்றி நல்லா அடைச்சி வச்சுருங்க. இப்போ இது மட்டும் நம்ம செய்ய போகிறதில்ல, இது கூட நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். முட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு அதை அடித்து தனியாக வச்சுருங்க. இப்போ ப்ரெட்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு ஷேப் என்னென்ன வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. நான் ஒரு சின்னதாகவும் பெருசாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சின்னது எடுத்துக்கிட்டேன், இன்னொன்று பெருசு கட் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் எடுத்து வச்ச ரெண்டையும் தனியாக வச்சுட்டு இந்த நம்ம பிச்சோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அந்த ப்ரெட்டை இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதை மிக்சியில் நல்லா நல்லா நீங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைஞ்சோன்னா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே இதையும் கலந்துருங்க. இந்த பணியாரம் அவ்வளவு டேஸ்ட்டுங்க, அடிச்சுக்கவே முடியாது. அந்தளவு ஒரு டேஸ்ட்டு, வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரெட்டையும் அது கூட போய் சேர்ந்து நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி பணியார சட்டியில் ஊற்றிட்டு ஒரு திருப்பி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். நல்லா வேக விடுங்க, ஒன்றும் செய்யாது. சிம்பிளில் வச்சுட்டு வேக விட்டிங்க அப்படின்னா கருகவும் செய்யாது. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். அப்புறம் இதுக்கப்புறம் நாம் அந்த பெருசாக சைஸில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நல்லா என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு கடாயில் போட்டுட்டு நல்லா பிரட்டி அதையும் நல்லா ஹீட் பண்ணலாம். இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாஸ் யூஸ் பண்ணலாம். நான் அந்த ப்ரெட்டையே இதில் தடவிட்டேன். இதில் தடவி இதையும் நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் திருப்பி போட்டு நல்லா இதை நல்லா ஒரு வறுவல் மாதிரி நல்லா வறுத்து வச்சுருங்க. அந்த மாதிரி நீங்கள் சிம்பிளே போட்டிங்கன்னா அதுவே நல்லா நல்லா கடுமுடுன்னு நல்லா வந்துடும். இதை போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நீங்கள் வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அந்த பணியாரத்தை அதில் மேலே வச்சுட்டு நாம் இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அதை அந்த பணியாரத்துலேயே மேலே வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு, ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவும் கூட. என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட் இப்படியே நீங்கள் எடுத்து கடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், உள்ளக்கெல்லாம் அவ்வளோ நல்லா அவிஞ்சு முட்டை ப்ளஸ் ப்ரெட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.